வணக்கம் அன்பு நண்பர்களே, வேதாகம ஆச்சரியங்கள் எனும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு சுவிசேஷத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, லூக்கா சுவிசேஷத்தில் மருத்துவ குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். சரி, ரொம்ப நேர்த்தியான ஒரு தலைப்பை சொன்னீங்க சகோதரரே. இப்போ மத்தேயு பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸ் கலெக்டர், அதனாலவோ என்னமோ தெரியல, அவர் எழுதின அந்த நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு இந்த டிரான்சாக்ஷன் நாங்கள் சொல்கிறாங்க. அதே போல் லூக் ஒரு ஃபிசிஷியன், நமக்கு தெரியும், ஒரு மருத்துவர் அப்படின்ட்டு. அவருடைய நிருபத்தில் இந்த மருத்துவ குறிப்புகளை மையமாக கொண்டு ஏதேனும் எழுதியிருக்கிறாங்களா? நிச்சயமா. எப்படி மத்தேயு ஒரு வரி வசூலிக்கக்கூடிய நபராக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு தான் காட்டி கொடுக்கப்பட்டாருங்கிற அந்த பண விஷயத்தில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்து பதிவு செய்தாரோ, அதை போன்று லூக்கா ஒரு மருத்துவராக வைத்தியராக இருந்து அநேக காரியங்களை மருத்துவ குறிப்புகளை கண்ணும் கருத்துமாக பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடியுது. சரி, இதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை ஒன்று எடுக்க போகிறோம். பேதுருவின் மாமிக்கு ஜுரம் வந்துச்சு. இந்த விஷயத்த மத்தேயு எப்படியாக பதிவு செய்கிறார், மார்க்கு எப்படி பதிவு செய்கிறார், பிற்பாடு லூக்கா எப்படி பதிவு செய்கிறார் என்பதை பார்க்க போறோம். இதுல நீங்க ஒரு மருத்துவருடைய டச்சை நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். 3 வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன், பிற்பாடு இதை பற்றி நாம விவாதிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். லூக்கா 4ஆவது அதிகாரம் 38ஆம் வாக்கியம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த வேத வாக்கியங்களை நீங்க பார்க்கும்போது மத்தேயு என்ன சொல்றாருன்னா, சீமோனுடைய மாமிக்கு ஜுரம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. மார்க்கு என்ன சொல்றாருன்னா, சீமோனுடைய மாமிக்கு ஜுரம் இருந்துச்சுன்னு. ஆனால் லூக்கா ஒரு டாக்டராக பதிவு செய்யும்போது சீமோனுடைய மாமிக்கு கடும் ஜுரம் இருந்தது அப்படின்னு பதிவு செய்வதை பார்க்க முடியுது. சரி, மற்றவங்கெல்லாம் அவங்க காய்ச்சலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இவர் ஒரு மருத்துவருங்கிறனால அது சாதாரண காய்ச்சலா இல்லை கடுமையான காய்ச்சலா அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. ஹை ஃபீவர், கடும் ஜுரம் அப்படிங்கிற அந்த மருத்துவ விஷயத்தில் குறிப்பாக பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னும் சில காரியங்களை உதாரணமா நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவதா ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அந்த குஷ்டரோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்வதை பார்க்க முடியுது. இதை பற்றி மத்தேயு அந்த குஷ்டரோகத்தை பற்றி எவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார், லூக்கா எவ்விதமா அதே சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறாருங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்த்துடலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த 2 சுவிசேஷத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சொல்லும்போது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்வதை பார்க்க முடியுது. ஆனா லூக்கா பதிவு செய்யும் போது அந்த குஷ்டரோகம் எவ்விதமாக பரவி இருந்தது என்பதை பதிவு செய்கிறார். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சுகம் கேட்டதை பார்க்க முடிகிறது. இங்க சாதாரணமா குஷ்டரோகின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த குஷ்டரோகம் மிகவும் அதிகமா அவனுடைய உடல்ல ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு, பரவி இருந்துச்சுன்னு அந்த குஷ்டரோகத்தின் அகோரத்தை குறிக்கும் வண்ணமாக குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இருந்தான் அப்படிங்கிறதையும் அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று சொல்வதையும் பார்க்க முடிகிறது. இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லூக்கா சில மருத்துவ குறிப்புகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது எந்த நிகழ்வில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால், நல்ல சமாரியன் உவமையில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த மருத்துவ குறிப்பையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாசிக்கட்டுமா? வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் 34ஆம் வாக்கியங்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி
அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சம்பவத்தை நாம பார்க்கும்போது ஒரு மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக சாக கிடக்கும் நிலையில் பார்க்கிறோம். அங்க நல்ல சமரியன் ஒருவர் வருகிறார், வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி செய்கிறார். செய்யும் போது காயங்கள்ல எண்ணெயும் திராட்சரசமும் பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடியுது. காயங்களை கட்டுறாங்க. ஒரு மருத்துவ குறிப்பை அங்க பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. பிற்பாடு அந்த நல்ல சமாரியனானவர் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்வதையும் பார்க்க முடியுது. இப்படியா மருத்துவ காரியங்கள் மீது மிகவும் கவனம் உள்ளவரா எழுதியிருப்பதை பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்றேன். எவ்விருவின் 12 வயது சிறுமி, அந்த பெண்ணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்வதை பார்க்க முடியுது. இதை பற்றி 2 சுவிசேஷங்களை ஒப்பிட்டு நாம் பார்க்க போறோம். ஒன்று மார்க்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது அவர் எப்படியா சொன்னாரு, லூக்கா அந்த விஷயத்த எவ்விதமா பதிவு செய்திருக்கிறாருங்கிறத பார்க்க போறோம். இதுல நீங்க ஒரு டாக்டர் தாங்க இவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மார்க் 5ஆம் அதிகாரம் 41, 42 வாக்கியங்கள். பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 54, 55 வாக்கியங்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இந்த சம்பவத்துல 2 காரியத்தையும் பாருங்க. மார்க் பதிவு செய்யும் போது அந்த 12 வயது சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்பதை பதிவு செய்வதை பார்க்க முடியுது. ஆனால் லூக்கா இந்த சம்பவத்தை பத்தி பதிவு செய்யும் போது அந்த பெண் உயிரோடு எழுந்ததற்கு பிற்பாடு அந்த பெண்ணுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடியுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீவரா இருப்பாங்க, சாப்பாடு பெருசா எடுத்துக்க முடியாது, சில நேரம் குளுக்கோஸ் இந்த மாதிரியான இது மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சற்று கொஞ்சம் தேறினது தெரியும் போது நல்ல ஆகாரம் கொடுங்கன்னு டாக்டர் சொல்ற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுப்பினதுக்கு அப்புறம் ஆகாரம் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்த லூக்கா தான் ஒரு மருத்துவரை போன்று பதிவு செய்வதை பார்க்க முடியுது. ஆச்சரியமா இருக்குதா இல்லைங்களா? நிச்சயமா. நிறைவாக ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலில் ஒரு மிக முக்கியமான மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டதை லூக்கா மட்டும்தான் பதிவு செய்யறாரு. வேற யாருமே பதிவு செய்யலங்கிறத நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படி என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலில் நிகழ்ந்தது, அப்படிப்பட்ட மருத்துவ குறிப்பு என்ன பதிவு செஞ்சாருங்கிறத நாம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43, 44 வாக்கியங்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். 44ஆம் வாக்கியம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலில் வேர்வை துளிக்கு பதிலாக இரத்தத்தின் பெருந்துளிகள் வந்ததை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ பிரச்சனை அவருடைய உடலில் ஏற்பட்டதை மற்ற எந்த சுவிசேஷமும் பதிவு செய்யல, லூக்கா தான் பதிவு செய்யறாரு. ஏன்னா லூக்கா ஒரு வைத்தியர் என்பதை பார்க்க முடிகிறது. ஆங்கிலத்துல இந்த நிலையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெமாட்டிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல்ல உள்ள வேர்வைக்கு பதிலா மன அழுத்தம் அதிகமாகும் போது, ரொம்ப உச்சக்கட்ட நிலைக்கு போகும்போது அது வேர்வையாக இல்லாமல் இரத்தத்தின் துளிகளாக வெளியே வருவதை பார்க்க முடியுது. இது லூக்கா ஒரு மருத்துவராகத்தான் இந்த குறிப்பை கண்ணும் கச்சிதமா பதிவு செய்வதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்தேயு அவருடைய தொழில் வரி வசூலிக்கக்கூடிய தொழிலா இருக்கு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசு தான் காட்டி கொடுக்கப்பட்டாருங்கிறத கரெக்டா பதிவு செய்வதை பார்க்க முடியுது. அஸ் அ டாக்டரா, ஒரு வைத்தியரா லூக்கா என்ன பண்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய கடுமையான போராட்டத்திற்குள்ளாக கடந்து போனாரு. அவருடைய மன அழுத்தத்தின் உச்சம் வேர்வை துளிக்கு பதிலா இரத்தத்தின் பெருந்துளி வரும் அளவிற்கு இருந்ததுங்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மேன்மையின் உச்சத்தை லூக்கா பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருக்கிறது. நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, லூக்கா தன்னுடைய மருத்துவ அறிவை ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்கென்று பதிவு செய்தார்.
நாம் நம்முடைய அறிவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மைக்காக பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்தனைக்கான பதிவாக இருக்கிறது. ஆமேன் சகோதரரே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இந்த லூக்கா அவரோட துறையை மையமாக வைத்து இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறாங்கன்றத ஆதாரமான வசனங்களோடு ரொம்ப ஒப்பிட்டு சொல்லும்போது இதை கேட்குற நேயர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இப்படியாப்பட்ட வேதாகம ஆச்சரியங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.